மார்கழியில் விஷ்ணு வழிபாடு மட்டுமின்றி சிவன் வழிபாடும் சிறப்பானதாகும். கொடிய விஷத்தை சிவபெருமான் உண்டு உலக உயிர்களை காத்ததும் மார்கழி மாதத்தில்தான். மாதங்களில் நான் மார்கழி என்று கீதையில் கிருஷ்ணர் அருளியுள்ளார். அதற்கேற்றால் போல் பல சிறப்புகளை மார்கழி மாதம் பெற்றுள்ளது. மார்கழி மாதம் வந்தாலே அதிகாலையில் எழுந்து நீராடி இறைவனை வழிபடுவது என்பது வழக்கமான ஒன்றாகும். மனிதர்களுக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாளாகும். தேவலோகத்தில் தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை பகல் பொழுதாகவும் ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை இரவாகவும் கருதப்படுகிறது. பகல் பொழுதை உத்தராயணம் என்றும் இரவு பொழுதை தட்சிணாயனம் என்றும் அழைப்பார்கள். அதிகாலையான பிரம்ம முகூர்த்தமாக தேவர்களுக்கு மார்கழி மாதம் உள்ளது. இதனால் மார்கழி மாதத்தில் செய்யப்படும் வழிபாடுகளுக்கு தனி சிறப்புகளும் பலன்களும் உண்டு. எனவேதான் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்கிறார்கள். தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் வேண்டி பார்க்கடலை கடையும்போது முதலில் ஆலகால விஷம் வெளிப்பட்டது. இந்த விஷம் உலகையே அழிக்கும் நிலையில் இருந்தது. உலகை காப்பதற்காக சிவபெருமான் அந்த விஷத்தை குடித்தார். பார்வதி தேவியின் தொடுதலால் அந்த விஷம் அவர் கண்டத்தில் நீல நிறமாக மாறியது. அதனால் நீலகண்டன் என அழைக்கப்பட்டார். இந்த நிகழ்வு நடந்த நாள் சனிக்கிழமை மாலை, அதாவது பகலும் இரவும் சந்திக்கும் பிரதோஷ வேளையாகும். எனவே அன்று சிவனை வழிபட்டால் பாவங்கள் நீங்கும். பிரதோஷத்தின் முக்கியத்துவம் தோஷங்கள் நீங்கும், மனிதர்களின் பாவங்களையும் துன்பங்களையும் கர்ம வினைகளையும் நீக்கும் காலமாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை திரையோதசி திதிகளில் மாலை சூரியன் மறையும் வேளையில் இது அனுசரிக்கப்படுகிறது. நந்தி வழிபாடு பிரதோஷ காலத்தில் சிவபெருமானும் நந்தி தேவரும் இணைந்து காட்சியளிப்பார்கள். அதனால் சிவ ஆலயங்களில் நந்தியை வழிபடுவது சிறப்பு. சனி பிரதோஷம் நிகழ்வு சனிக்கிழமை நடந்ததால் சனிக்கிழமை வரும் பிரதோஷம் சனி பிரதோஷம் என மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது.